ஹே கைஸ், வெல்கம் டு Raghulan. நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு கொஷின் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கில் ஒன்று இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஸோ அதை பற்றி வந்து ஒரு ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பெரிஷபிளாக, நான் பெரிஷபிளாக. பெரிஷபிள் அப்படின்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காஷியஸாக இருக்கணும். நான் வந்து எங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப தெளிவாக சொல்லிட்டேன், பெரிஷபிள்ஸ்குள்ளார நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கே அதில் ஏதோ ஒரு கலப்படம், ஏதோ ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், பெனால்ட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் பெரிஷபிள்ஸ்னால் அவ்வளோ சீரியஸ் அஃபென்ஸ் எதுவுமே ஆகாது. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து நான் பெரிஷபிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்ஸு டைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து மாறும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபர்னிச்சர்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ டர்க்கியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தமாரி ஃபர்னிச்சர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி நாங்கள் வந்து விற்கிறோம். ஸோ கிட்ஸோட ஃபர்னிச்சர்ஸ் பேசிக்லி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து டர்க்கிலேருந்து வருது, ஸோ இது வந்து சைனாலேருந்து வருது, ஸோ இது இன்னொரு யூரோப்பில் இன்னொரு ரீஜன்லேருந்து வருது. ஸோ இதுமாரி எல்லாமே கண்டெய்னர்ஸில் நாங்கள் வாங்கிட்டு ஒவ்வொரு சப்ளையர்கிட்டையும் வந்து கண்டெய்னர்ஸில் வாங்கிட்டு நாங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து விற்கிறோம். hariguru.com.au அப்படின்ற ஒரு வெப்சைட்டில். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேஃபாக இருக்குது, நான் டாக்ஸிக் ஃபியூம்ஸ் வருது, ஃபயர் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் குவாலிட்டி அந்தமாதிரி சில லேப் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலி யூ ஷுட் பி ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து அவர் கேட்டது வந்து மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து நாங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வந்து பண்ணலாம், ஸோ நம்மளோட பிராண்ட் நேமில் ஒரு மொபைல் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணோம், ஸ்மார்ட் வாட்ச் சாம்பிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி குவாலிட்டிலாம் செக் பண்ணி அதுக்குமே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அந்தமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் சாம்பிள்ஸ்லாம் அப்பப்போ ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அந்தமாதிரி ஆர்டர் பண்ணி எல்லாம் செக்லாம் பண்ணோம். ஃபைனலாக ஏன் வந்து அதை நான் பண்ணலை அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பேர்ன் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது பேர்ன் ரேட் என்ன அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ கேஷ் வந்து செலவு பண்ணுறீங்க. ரிமெம்பர் கைஸ், இன்றைக்கி வந்து உங்கள் ஸ்டார்ட் அப் ரொம்ப சின்னதாக இருக்கும், இன்றைக்கி உங்களோட பேர்ன் ரேட் கம்மியாக இருக்கும். ஒரு 4 ஆளுங்க, ரா மெட்டீரியல்ஸ் இவ்வளோ, எனக்கு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ செலவாகுது, கரண்ட் பில்லு, ஆஃபீஸ் செலவு, இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு ஒரு 2 லட்சம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்தோட பேர்ன் ரேட் வந்து லெட்ஸ் சே 2 lakhs நீங்கள் செலவு பண்ணுறீங்க. வேறஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் கொஞ்சம் ரேம்ப் அப் ஆகி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய சேல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பேர்ன் ரேட் வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். நிறைய ஸ்டாஃப்ஸ் எடுப்பீங்க, நிறைய ரா மெட்டீரியல்ஸு, சப்போர்ட்டு, ரிஜெக்ஷன்ஸு அண்டு ஏதாவது ரீஃபண்ட்ஸ், அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் ரேட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட பேர்ன் ரேட் எஸ்டிமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட எஸ்பெஷலி நீங்கள் பேசுகிறப்ப என்னோட பேர்ன் ரேட் வந்து ஆஸ் ஆஃப் டுடே அப்படின்றது நீங்கள் சொல்லி கமிட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா காசு கொடுக்குறவங்க வந்து ஒரு மாதத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே நீ ஏன் செலவு பண்ண அப்படின்ற ஒரு கொஷின் வரும். ஸோ அதனால் உங்களோட பிச் டெக் ப்ரெசன்டேஷனில் வந்து யூ ஹாவ் டு மென்ஷன் தட் என்னோட பேர்ன் ரேட் வந்து இந்த ப்ரொபோர்ஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமரோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக பேர்ன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, முக்கால்வாசி பிஸ்னஸ் வந்து 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட சொந்த காசை போட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டோ ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்டையோ போயிட்டு நீங்கள் வந்து ஃபண்டு வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வாங்கலாம். என்னோடய சஜஷன் வந்து எப்போவுமே ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட ஃபண்டு வாங்குகிற ஐடியாவிலே நீங்கள் பிஸ்னஸை பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட பணம் மட்டும் நீங்கள் போட்டு பண்ணுறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து சரி இதெல்லாம் பார்த்துக்கலாம், சரி இதெல்லாம் பரவாயில்ல, நான் தானே காசு போடுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம விட்டுருவீங்க. வேறஸ் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டில் போகிறப்ப அவங்க ஹார்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. நீ இவ்வளோ காசு செலவு பண்ணுற, உனக்கு இவ்வளோ இன்கமே வரல, எப்படி நீ இவ்வளோ காசு செலவு பண்ணுற, இதை நீ கம்மி பண்ணு, இவ்வளோ ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ணாத, இந்த இடத்துல கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் செய்யாததை, செய்யணும்னு தோணாத விஷயத்த, நிறைய விஷயத்த வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. அதனால் அந்த விஷயத்தை செய்வீங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்ல ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப உங்களோட பேர்ன் ரேட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து முதலே ஒரு ஐடியா ஒன்று வச்சுக்கோங்க. அது ஃபிக்ஸ்டு கிடையாது, பட் நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து ஒரு இன்வெஸ்டர்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களோட கம்பெனிக்கு எல்லா தகுதியுமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் வந்து இப்போ நான் என்கிட்ட ஒரு $1 million இருக்குது அப்படின்னா $1 million நான் போய் ஒரு வீடு வாங்கலாம், இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் கம்பெனியில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ அப்படின்ற கொஷின் தான் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ நானும் வச்சுருக்கிறேன்ப்பா, மற்றவங்க விற்கிற மாரி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் சைனாலேருந்து வாங்கிட்டு வந்து நான் விற்கிறேன், எனக்கு நீங்கள் $1 million கொடுங்க அப்படின்னா அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எஸ்பெஷலி நீங்கள் வந்து பண்ணுறப்ப இதில் ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய டாபிக், இது நிறைய விஷயம் இதில் இருக்குது, பட் வில் ட்ரை டு கவர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து
ஒரு இன்வெஸ்டர் சைட்லேருந்து உங்கள் ப்ராடக்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருந்தால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அழகான ஒரு டிசைன் மாடல், அண்ட் செகண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் சச் as ஆண்ட்ராய்டு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட். எப்படி நான் வந்து சப்போர்ட் இப்போ வந்து மேனேஜ் பண்ண போகிறேன். லெட்ஸே இதை நான் பேன் இண்டியா சேல் பண்ணுறேன் இல்லை குளோபலாக சேல் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி நான் வந்து சப்போர்ட் மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மொபைலை ரிட்டர்ன் அனுப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆஃபீஸ் இந்தியாவிலே இல்லைன்னா அவங்க ஓவர்சீஸ் ஷிப்மெண்ட் போட்டு அனுப்ப முடியுமா? ஸோ நிறையா ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஜப்பானுக்கோ சைனாக்கோ அனுப்ப முடியுமா? ஸோ அப்படின்றது நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணணும். எந்த கண்ட்ரியில் லான்ச் பண்ணுறோம், அந்த கண்ட்ரியில் கஸ்டமர்ஸ் மெயினாக சப்போர்ட் தான். ஸோ சப்போர்ட் வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது. ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் முக்கால்வாசி இந்த சைனீஸ் சப்ளையர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறப்ப இந்தமாரி விஷயம்லாம் நிறைய பேர் கொஷின் கேட்டதுனால அவங்க ப்ரிப்பேர்டாக ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை படித்தாலும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிரும். அவங்க சொல்லுவாங்க இந்தமாரி சப்போர்ட் வந்துச்சுன்னா எனக்கு மாதம் 10 ஃபோன் வந்து நீ என்கிட்டருந்து அட்வான்ஸாக வாங்கிக்கோ, நான் உனக்கு சீப்பாக தரேன், அந்த நீ கொடுத்த ரிப்பேருக்கு கொடுக்குற ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு நான் திரும்ப ரீஃபர்பிஷ்டாக கொடுத்துட்றேன், அண்டு நீ வந்து அதை நீ ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸு இல்லை வந்து செகண்ட் ஹேண்டில் ஏதோ ஒன்று நீ விற்கிறதுனாலும் விற்றுக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ விச் வில் பி ஜென்ரலி ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து இந்தியாவிலே நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபோன் கம்பெனிஸ் வந்து ஒயிட் லேபிள் சொல்யூஷன்ஸில் விற்கிறதுக்கு கூட சம்டைம்ஸ் ரெடியாக இருப்பாங்க. பட் அது வந்து சின்ன பிளேயர்ஸ் கிட்டக்க தே மே நாட் பி இன்ட்ரெஸ்டட். நான் சும்மா ஒரு 100 ஃபோன் வாங்குகிறேன், 50 ஃபோன் வாங்குகிறேன், எனக்கு நீ வந்து தனியாக ஒரு பிராண்ட் நேம் போட்டு எனக்கு ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோமேக்ஸ் கிட்டேயோ போய் இல்லை எல்ஜி கிட்டேயோ சாம்சங் கிட்டேயோ கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கார்பரேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்டோமொபைல் கம்பெனி எல்என்டி, அதுக்கப்புறம் டிசிஎஸ், இந்தமாரி கம்பெனிஸ்லாம் வந்து கார்ப்பரேட் ஃபோன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வாங்குவாங்க. ஸோ அந்தமாரி ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்தியன் சப்ளையர்ஸ் கிட்டே யார்கிட்டையாவது நீங்கள் வந்து ஒயிட் லேபிள் சொல்யூஷன் மாரி வாங்கிக்கலாம். உங்களோட பிராண்ட் நேம் போட்டிருக்கும், உள்ளார ஃபோன் வந்து அவங்களோடது இருக்கும், அந்த மாடியூல் எல்லாமே அவங்களோடது இருக்கும். அதேமாரி கஸ்டமருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் சென்டர் எதுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டைஅப்ஸ் வந்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து சாம்பிள் எப்பவும் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சாம்பிள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பாம் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த சப்ளையர்கிட்ட மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கிட்டு உங்கள் சைடில் இருந்து ஒரு 2 பேர்கிட்டக்கும் வந்து அந்த பாம் ரிப்போர்ட் ஆடிட் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது, ஒரு மதர் போர்டு இருக்குது, ரேம் இருக்குது, ப்ராசஸர் இருக்குது, அண்டு வேறு என்ன ஸ்டோரேஜ் இருக்குது, பவர் சப்ளை, இந்தமாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்யூட்டர். பட் இந்த மதர் போர்டுக்குள்ளாரே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1008 காம்பனன்ட்ஸ் உள்ளார இருக்குது. ஸோ அந்த எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் குவாலிட்டி மேட்டர்ஸு அண்டு ஸ்பீடு, இந்தமாரி எல்லா விஷயமும் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் வந்து வேறு வேறு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யாரையோ ஒருத்தங்களை வந்து ஒரு பாம் ரிப்போர்ட் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி அது எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லணும். அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸிங் வந்து 2 பேர்கிட்ட வாங்கணும், ஆடிட் பண்ணி வாங்கணும். ஏன்னா மேனுஃபேக்சர் கொடுக்குற ப்ரைஸிங்க்கும் அவங்க கொடுக்குற குவாலிட்டிக்கும் வந்து இது கரெக்டான பொருளா அப்படின்றது உங்கள் சைட்லேருந்து செக் பண்ணிக்கிறது. இது முடிஞ்சதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்லேருந்து வாங்குறப்ப அவன் ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு வச்சுருப்பான். நீ மினிமம் 100 வாங்க, உனக்கு இவ்வளோ ப்ரைஸ் தரேன், 500 வாங்க இவ்வளோ தரேன், நீ 1000 வாங்கினா உனக்கு நிறைய சீப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிறைய விற்கிறதுக்கு அவன் ஏதாவது ஆஃபர் கொடுப்பான். பட் நீங்கள் அதுக்கெல்லாம் மயங்காதீங்க. எப்போவுமே சின்ன லாட்டாக ஃபஸ்ட்டு வாங்குங்க. ஏன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பெரிய லாட்டில் வாங்கிட்டு அது எல்லாத்துலேயும் நீங்கள் அவன் அஸ்யூம் பண்ணி இதுதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ ஒரு மாற்றி சீப்பான ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிருப்பீங்க, போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் கவலை கூட பட்டிருக்க மாட்டான், ரெஸ்பாண்ட் பண்ணவும் மாட்டான், உங்களுக்கு பணம் போயிடும். ஸோ அதனால் சின்ன லாட்டாக ஃபஸ்ட்டு வாங்குங்க. அவனோட குவாலிட்டி, அவனோட சப்ளை செயின் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவன் நல்ல பார்ட்னர் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து நிறைய பார்ட்ஸ் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வெறுமனையாக நீங்கள் வெறும் பார்ட்ஸ் வாங்குற வரைக்கும் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து மார்க்கெட்டில் மைக்ரோமேக்ஸ் இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஃபோன்ஸ் இருக்குது, கூகுள் பிக்சல் இருக்குது, அண்டு வேறு என்ன இருக்குது, எல்ஜி, சாம்சங், இதுமாதிரி எல்லா பிராண்ட் ஃபோன்ஸுமே இருக்குது. அவங்க எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் வச்சுருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ரெப்புடேஷன் இருக்குது, அவங்ககிட்ட கொண்டு போனீங்கன்னா ஒரே நாள் ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு ரெப்புடேஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் பீட் பண்ணி ஒரு கஸ்டமர் உங்கள் ஃபோனை வாங்க வைக்கிறதுக்கு மார்க்கெட்டிங்கை விட ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஒன்றுன்னு இருக்கணும். ஸோ இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டில் தான் வந்து மார்க்கெட்டில் விற்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு விற்றப்போ ஃபோன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு விற்றப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர பாப்புலர் அவங்க ஃபோன்ஸு. மற்ற ஃபோன் கம்பெனிஸுக்கால
அவங்க ஒரு புது கம்பெனினாலுமே மற்ற ஃபோன் கம்பெனிஸ்னால அவங்களோட மார்க்கெட்டை எடுக்கவே முடியல. அந்த கேமிங் ஃபோன் மார்க்கெட் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணாங்க. ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங்கும் இல்லாமலே வந்து இந்த ரேசர் ஃபோன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் குவாலிட்டி நம்மளே ஆக்சுவலி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம் அந்த ஃபோன்ஸை பற்றி. அந்த ஃபோன் லுக்ஸ் நல்லாயிருக்கும். அது ஒரு கேமிங் ஃபோனு, பர்ஃபார்மன்ஸ் ஃபோனு. பட் என்னென்னா வந்து ஹார்ட்வேரில் வந்து நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து சமாளிக்க முடியல. அந்த ப்ராடக்ட் லைனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபோன்ஸை விற்கிறது நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஷுடன்ட் பி எண்ட் அப். ஒரு கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சரியில்லை, சப்போர்ட் சரியில்லை அப்படின்னா வந்து இட் இஸ் கோன் பி டிஃபிகல்ட். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ இது ஆக்சுவலி வந்து நம்ம இன்னொரு பார்ட்டாக கூட பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம போகலாம். இதில் நிறைய இருக்குது கைஸ். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர் வந்து வெறுமனையாக வந்து வாங்குறது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி பேட்டன்ஸ் என்னென்ன இருக்குது. நீங்கள் வாங்குற மேனுஃபேக்சரே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பேட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் எந்தெந்த பேட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எந்த கண்ட்ரீஸில் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணி பேசுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் சியர்ஸ்.